அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ஒருவர் மற்றவரிடம் வியாபாரம் பேசிக் கொண்டிருக்கும் நிலையில் நாம் அதில் தலையிட்டு அந்த வியாபாரத்தை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் குறுக்கீடு செய்யக்கூடாது என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2139. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒருவர் தன்னுடைய பொருளை விற்பதற்காக மற்றொருவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார், அல்லது ஒருவர் தனக்கு தேவையான பொருளை வாங்குவதற்காக ஒருவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால், அவர்களுக்கு மத்தியிலான அந்த வியாபார பேச்சுவார்த்தை முடிவடைவதற்கு முன்பாக நாம் அந்த பொருளை வாங்கிக் கொள்வதற்காகவோ அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளை விற்பதற்காகவோ அந்த வியாபாரத்தில் குறுக்கீடு செய்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். இறைவனை எப்படி வணங்க வேண்டும், இறைவனுடைய அன்பை பெறுவது எப்படி, இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவது எப்படி, இதைத்தான் பொதுவாக மதங்கள், ஆன்மீக கருத்துக்கள் என்று மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கடந்து ஒவ்வொரு தனி மனிதனும் தனது அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய அனைத்து விதமான ஒழுக்க மாண்புகளையும் இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது என்பதற்கு இந்த ஹதீஸும் ஒரு சிறந்த ஆதாரம். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.